டைரக்டர் சங்கர். பொதுவாகவே இந்த கமர்ஷியல் சினிமால பாடலுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அதுல ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா, இப்போ இந்த பாடல் வரும்போது ஆடியன்ஸை உட்கார வச்சு யாரையும் வெளியே கூடாது. அதுன்றதுதான் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் ஒரு பெரிய 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 டாஸ்க். அதனாலே இப்ப என்னன்னு தெரியல, தமிழ் சினிமால ஒன்றும் பாட்டே இல்லாத இருந்தது படத்துல, இல்லைன்னா சிச்சுவேஷன்ஸ் ஆகல. ஆனா தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம என்னதான் அதை கண்ட்ரி லெவலுக்கு நம்ம யோசிச்சு அப்படி இப்படின்னு பண்ணாலுமே, இது எப்படி சொல்றதுன்னா, யாரோ ஒருத்தர் சொன்னது இன்டர்வியூல எனக்கு தெரியும். நம்ம என்னதான் வெளிநாடுலாம் போய் ஊரெல்லாம் சுத்திட்டு அது பீட்சா பர்கர் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல இது சாப்பிட்டாலும் கடைசியும் நம்ம வந்து சாப்பிட போறது சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அவ்வளவுதான். அதுதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு கல்ச்சர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அப்படின்னு இருக்கும்போது நம்ம அந்த டாஸ்க் வின் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒருத்தர் வந்து காலங்காலமா அந்த டாஸ்கை ஜெயிச்சுட்டே இருக்காரு. ஆமாங்க, இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது சாங்ஸ் ஆஃப் டைரக்டர் சங்கர். சங்கர் அப்படின்னு நமக்கு எடுத்துக்கிட்டாலே ஒரு விஷயம் நமக்கு தோன்றது வந்து ராஜேஷ்கி படம் பண்ணுவாரு, ஒரு கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல் டைரக்டர். அப்புறம் வந்து ஒரு சமூக பிரச்சனை, கரண்ட் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் சொல்லுவாரு. அந்த மாதிரி நிறைய விஷயம் சங்கருக்கு இவ்வளவு விஷயம். இப்போ சங்கர் சொன்னாலே மேக்சிமம் இப்படி தெரியும். ஆனா சங்கரோட சாங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரோட அப்போ இருந்த பீரியட்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். இப்போ அவரோட சாங்ஸ்னாலே இந்த இந்த பாட்டு ஒரு வேலை சூப்பரா இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அப்பெல்லாம் வந்து வீடியோ அதெல்லாம் வந்து முன்னாடி டெலிகாஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. கேசட்லாம் அந்த பாட்டை கேட்டு பாட்டு பிடிச்சிச்சுன்னா படத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி அந்த பீரியட்ல ஒருத்தரால காலங்காலமா என்னால ஆல்பம் விட்டு கொடுக்க முடியும், எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு கொடுக்குறது வந்து சான்ஸே கிடையாது. அப்படின்னு நான் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளால ஒரு பாட்டை ஸ்கிப் பண்ணவே முடியாது. இந்த பாட்டை கேட்போம், அடுத்த பாட்டு கேட்போம், ஸ்கிப் பண்ணலாம், இன்னொரு பாட்டு போகலாம்னு சொல்லிட்டா ஸ்கிப்பே பண்ண முடியாது, சான்ஸே கிடையாது. அதுதான் சங்கரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது நீங்க ஒன்று கேட்டாலும் அப்படித்தான் வீடியோவை போய் பார்க்கலாம். ஒரு வீடியோக்கும் பயங்கரமா நினைக்கிறார். அந்த சாங்குக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல், அந்த சாங்க்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு எஃபர்ட் போடுறதுன்னு இல்லை. இப்பெல்லாம் வந்து சாங் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் கொரியோகிராஃபர்கள் கொடுத்துட்டு நீங்க பண்ணுங்க மாஸ்டர், சின்ன சின்ன இன்புட் கொடுப்பாங்க, இவ்வளவுதான். ஆனா சாங்குக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி அந்த கிராபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் செட் பண்றது வந்து சான்ஸே கிடையாது. அதே மாதிரி அவரு டேரக்டரா ஒரு கமர்ஷியல் டேரக்டர் இதெல்லாம் நிறைய இருந்தாலுமே அவரோட ஸ்பெஷாலிட்டினா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு கதையை அவரால் கமர்ஷியலா ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதுதான் இப்போ வரைக்குமே அவர் ஜெயிச்சுட்டு இருக்க ஒரு முக்கிய. அப்பெல்லாம் வந்து சங்கர் ட்ரெண்ட் செட்டர் அந்த மாதிரி ஒரு பேர். ஸோ நம்ம இப்போ இங்க வந்துடலாம் சாங். ஜென்டில்மேன் ஃபர்ஸ்ட் படம். ஜென்டில்மேன் வந்து அவர் ஜென்டில்மேன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அவரோட ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து உதிரி பூக்கள் முறையும் முள்ளு மிளகு முறையும் ஒரு படத்தை நான் எடுத்துட்டு போய் ஒரு ப்ரொடியூசர்களை கொடுத்தேன். ஆனா அவர் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று சொல்லுங்க, இப்பதான் அது ரொம்ப ட்ரெண்டா இருக்கு, விஜயகாந்த் சார்லாம் ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி ஒரு படம் பண்றாரு, எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு மாதிரி பண்ணா ஜென்டில்மேன் ஒரு மாதிரி சரிப்பா சொல்லியிருப்பாரு. ஜென்டில்மேன் அந்த படத்துல பாடல்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 பாட்டு எல்லாருக்குமே தெரியும், எனக்கு பிடிக்கும். அது இல்லாம ஒரு 2 பாட்டு இருக்கு. அது எப்படின்னு என்ன சொன்னா, அவரோட ஆல்பம்ல இது ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 3 பாட்டாலும் ட்ரெண்ட் செட்டிங் பாட்டு. அவரால் மொத்த படத்தோட சாங்குக்கும் அவரால் க்ரௌட் புள்ளி செட் பண்ண முடியும். அதுதான் சங்கரோட ஸ்பெஷாலிட்டி. அப்படி இருக்கும்போது ஜென்டில்மேன்ல வந்து சிறுகுதிரை ஒட்டகத்தை கட்டியோ, அப்புறம் வந்து என் வீட்டு தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாட்டு ட்ரெண்ட் செட்டிங் சூப்பரா இருந்த பாட்டு. அதுக்கு அடுத்த பாட்டு வந்து காதலன் ஆல்பம். இந்த லெவலுக்கு வந்து ஒரு ஆல்பம் மொத்த ஆல்பம் வந்து சூப்பரா இருக்கும் பாட்டுல. ஊர்வசி இது என்னவளே என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலை. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு பாட்டு இருக்கும், இந்த ஒரு தெளிவுபாட்டு மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் சூப்பராகவே இருக்கும். கேட்கறதுக்கு ஒரு வைப் மெட்டீரியல். அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கு அடுத்தது வந்து ஜீன்ஸ். எனக்கு இவங்க சங்கர் படத்துல எனக்கு ஒரு 3 ஆல்பம் ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே கேட்டுருவேன். அந்த மாதிரி இருக்கும்போது அதுல வந்து ஜீன்ஸ் ஃபர்ஸ்ட். ஜீன்ஸ் ஆல்பம் நீ அந்த முடிஞ்ச ஜீன்ஸ் ஆல்பம் ஒரு வாட்டி கேட்டுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாளாவது தொடர்ந்து கேட்காம இருக்க மாட்டேன் மேக்சிமம். ஜீன்ஸ் ஆல்பம் பெர்செட்டல், எனக்கு தெரிஞ்சு பெர்செட்டல், எவர் கிரீன், அன்பே 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 கொல்லாதே கண்ணே, ஒரு லவ் சாங், ஒரு ஒன் சைடு வா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம்.
அன்பே அன்பே, அப்புறம் வந்து உனக்கே உனக்கான டூயட் சாங். எனக்கே எனக்கா எனக்கு தெரிஞ்சு ஐரா 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 பாட்டு பாட்டான். எனக்கு தெரிஞ்சு டூயட் சாங்க்குலாம் டெஃபினிஷன் சங்கரோட படம் தான். ப்ராப்பர் டூயட் சாங்லாம் அவர் தான் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அதுக்கப்புறம் வந்து இப்போ எனக்காக டூயட் சாங், அதுக்கப்புறம் வந்து பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அதுவும் டூயட் சாங். பூக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் ஒரு படத்துல 2 சிச்சுவேஷன், ஓகேவா? ரெண்டு சிச்சுவேஷன்ல 2 ஜானர் சாங் கேட்டு பார்க்கணும். இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்டா கொடுப்போம். அதெல்லாம் ஏஆர் ரஹ்மானுக்கு கிரெடிட் எங்கேயோ போயிடும். அப்புறம் வந்து போகலாம். அப்புறம் வந்து வாராய தோழின்னு ஒரு பாட்டு இருக்கும். வாராயோ தோழி வாராய தோழி வாவந்து நீ யோசிச்சு பாருங்க, ஒரு பாட்டிக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டு அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கீங்க. அப்புறம் வந்து கொலம்பஸ் ஒரு பாட்டு இருக்கும். கொலம்பஸ் வந்து எனக்கு இதுல ரொம்ப நாள் கன்ஃபியூஷன். கொலம்பஸ் சாங்கும் மின்னிலை பத்திரவும் மாமா மாமா சாங்கும் ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. கொலம்பஸ் வேற ஒரு பாட்டு. அதுக்கு அடுத்தது வந்து இந்தியன். அந்த சொன்ன லிஸ்ட் ஒரு 3 பாட்டு. அதுல வந்து இந்தியன் ஆல்பம் பா எனக்கு தெரிஞ்சு அனிருத்ல ரொம்ப கஷ்டம். நான் ஓப்பனா சொல்றேன், அனிருத்துக்குலாம் ரொம்ப கஷ்டம். இந்தியன் ஆல்பம் மாதிரி ஒரு ஆல்பம் கொடுத்துட்டாலே பெருசு. அதை நம்ம தாங்கணும்லாம் அவசியமே கிடையாது. நம்ம அது கிட்ட ஒரு போயிட்டு வச்சுக்கோங்க, ஒரு இப்போ 75% போயிட்டுனாலே போதும். அந்த லெவலில் தான் இருக்கும். என்ன மாதிரி பாட்டு பா அக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து லிரிக் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிடும். அக்கடான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, ஃபர்ஸ்ட் பாட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஹீரோ அப்போ கமல் தான், அவரை வச்சுட்டு ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு பாட்டு அக்கடான்னு சொல்லிட்டு. அப்புறம் டெலிஃபோன் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அதுக்கப்புறம் கப்பல் ஏறி போயாச்சுன்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து பச்சை கிளிகள் தோளோடு ஐயோ பாட்டுனே காப்பிட்டு பண்ணேன். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலும் அடி பச்சை கிளிகள் தோளோடு அந்த பாட்டு. அதுக்கு அடுத்தது வந்து மாயா மச்சிந்திரான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். டெலிஃபோன் பண்ணி போல் மாயா மச்சிந்திரா டூயட் சாங். ஒரே படத்துல ஒரே சிச்சுவேஷன். அக்கடா வந்து ஒரு மாதிரி வாய் பெஸ்டி சாங் அப்பயே பண்ணிட்டாரு. அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்தியன் ஆல்பமோட இந்தியனோட பிஜிஎம் அதான் சொல்றேன், அனிருத்லாம் ரொம்ப கஷ்டம். பிஜிஎம்மும் கான்சென்ட்ரேட் பண்ணி சாங்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு சங்கர் ஒரு பாட்டு வச்சுட்டாதான் எனக்கு ஒரு இந்த இந்தியன் டூல இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஒரு 2 பாட்டு வச்சுட்டாருலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்தியன் பெசடல் அவர்கள். அப்புறம் வந்து முதல்வன். அந்த லிஸ்ட்ல 3 ஆல்பம் தான். அந்த 3 ஆல்பம் கன்க்ளூட் ஆயிடுச்சு எங்களுக்கு. முதல்வன் ஆல்பம் சரியான ஆல்பம். முதல்வன் எல்லாம் பிஜிஎம் சொல்றாங்க. முதல்வன் சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். சக்கரவர்த்தி பேபின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். குறுக்க சிரித்தவளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்கும அதுக்கப்புறம் வந்து அழகான ராட்சசின்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்புறம் வந்து அழகான ராட்சசியே குறுக்கு சிரித்தவளேன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஃபீமேல் வெர்ஷன் ஒன்று இருக்கும். சரியான ஆல்பம், சரியான ஆல்பம். உண்மையில சொல்ற சரியான ஆல்பம். இந்த ஒரு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஆல்பம் நம்மளால ரீக்ரியேட் பண்ண முடிஞ்சது நமக்கு தெரியாது. சூப்பர். நான் சொன்ன ஆல்பம் தான் இந்த இந்தியனும் ஜீன்ஸும் முதல்வனும். முடிஞ்சா கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். ஏன்னா டேய் ரொம்ப ஓவரா பேச அப்படின்ற மாதிரி போகலாம். நீ கேட்டுட்டு எது வந்தாலும் முடிவு பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து சிவாஜியும் ஆல்பம் சூப்பரா இருக்காரு. சகானா அப்புறம் அது அப்புறம் எனக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் அவர் பண்ணதுல வந்து இதுதான். சூரியனும் சந்திரனும் அந்த பாட்டு ஒன்று இருக்கலாம் அது. அப்புறம் வந்து ஸ்டாயின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அது. அப்புறம் வந்து வாடா வாடா வாங்கி கூட ஒரு தீம் சாங் மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து பூமாவா ஆம்பல் ஆம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். சூப்பரா இருக்கும் சிவாஜியா. அப்புறம் வந்து பாய்ஸ் சரியான ஆல்பம். ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் சரியான ஆல்பம் பாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் சொல்லல அந்த எக்ஸ்பிரிமெண்டல் கமர்ஷியல் அதை வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ண ஒரு படம் தான் எனக்கு பாய்ஸ். பாய்ஸ்ல வந்து இப்போ அதில் நினைச்சவங்க இப்போ ஒரு ஸ்டேச்சர்ல ஒரு ஹீரோ அந்த லெவல்ல இருக்கிறாங்க. அப்போ வந்து யாருமே எல்லாருமே நியூ ஃபேஸ்
ஒரு இந்தியாவிலே டாப் மோஸ்டா இருக்கிற ஒரு டைரக்டர் அந்த டைம்ல நியூ ஃபேஸை வச்சு ஒரு படம் வாய்ஸ்னு ஒன்று கொடுக்குறாரு. அந்த படம் ஹிட்டு. அந்த படம் மேக்சிமம் வந்தது வந்து யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான், சங்கர். அது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சில பேருக்கு தான் அது நடக்கும். ஒரு சில பேருக்கு தான் நடக்கும். அது வந்து மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோவிங், ஒரு டேரக்டர் ஃபேன் ஃபாலோவிங்ல அது வந்து இப்போ சினிமா தெரிஞ்சவங்க ஓகே, ஒரு ஆடியன்ஸா போறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ லோகேஷ் கனகராஜ் படம்னாலே நம்ம போயிருக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து யாருமே கிடையாது, நியூ ஃபேஸ். இப்பவே லோகேஷ் கனகராஜ் வந்து நான் ஒரு நியூ ஃபேஸ் வச்சு ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட 100% போமா அப்படின்றதுலாம் ஒரு டவுட் தான். ஆனா இப்போ இருந்த பீரியட்ல சாங் தான் காப்பாத்துச்சு அந்த படத்தை. லிட்டரலா வாய்ஸ் பத்தி சொல்லணும்னா சாங் தான் காப்பாத்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரியான சரியான பாட்டு, சூப்பரா இருக்கும் ஒரு பாட்டுமே. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், சரியான பாட்டு. அதே மாதிரி இவரோட விஷயம் தெரியுமா, அந்த கரண்ட் விஷயத்துல இருந்து எல்லாமே செட் பண்ணுவார். கதையா இருக்கட்டும், சாங்கா இருக்கும், எல்லாமே தான் ஒரு சங்கரோட ஸ்பெஷாலிட்டி. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அப்புறம் வந்து எகிரி குதித்தேன் அந்த பாட்டு இருக்கும். அந்த பாட்டுல தான் ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் நான் மோஷன் பிக்சர்ஸ்லாம் வந்துச்சு. அந்த படம் அந்த ஒரு 360 டிகிரியில சுத்தம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இது பண்ண அதுவும் பாருங்க. ஒரு நியூ ஃபேஸ் அப்படிங்கிற படத்துல சங்கரை நம்பி பட்ஜெட் கொடுத்துருவாங்க. அப்பெல்லாம் ஹீரோயின் யாரெல்லாம் கிடையாது. சங்கர் படமா நான் கொடுக்குறேன் பட்ஜெட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சூப்பரா இருக்கும் அந்த பாட்டுலாம். அந்த அரை அரை எகிரி குதித்தேன் நான் சொன்ன. அப்புறம் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதுக்கப்புறம் மாதம் மாதம் சொல்லிட்டு ஒரு பாட்டு. அப்புறம் கண்டிச்சாமி. இப்போ கூட போன வருஷம் இந்த மார்கழி மாசம் தான், மார்கழி மாசம் போவாங்க, 2ஆம் மாசம் மாலை போடுற மாசம். இந்த மாலை சாமிக்கெல்லாம் வந்து அந்த பாட்டு இப்போ ட்ரெண்டா போயிடுச்சு, கண்டிச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு சூப்பர் பாட்டு. ஒரு பாட்டுமே வேற லெவல் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து எந்திரன். ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாட் ராங் அப்படின்னு இருக்கும்போது நீ ஏதாவது சொல்லலாம், இந்த எக்ஸ்பெரிமெண்டல் கமர்ஷியல் ஃபார்மேட் அப்படியே இருக்கும். அந்த எந்திரன் படத்துல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல ஒரு டூயட் சாங் கமர்ஷியல் பாட்டுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அந்த செட் பண்ணிருப்பாரு, சூப்பரா இருக்கும். அதுல ஒரு டைட்டில் ட்ராக் புதிய மனிதாவே அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு சங்கரும் ஏஆர் ரஹ்மானோட பெஸ்டிங் நான் இதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு சவுண்டிகா, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா சூப்பரா பண்ணிருப்பாங்க, வேற லெவலில் இருக்கும். ஈவன் பாட்டு கொடுக்கும். அப்படி பாட்டு வரும்போது புதிய மனிதா அது ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரோபோக்கு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு அப்புறம் வந்து இருபிலே ஒரு இது ரோபோ ரொம்ப பிடிச்ச பாட்டு. யோசிச்சு பாருங்க, ரோபோக்கு ஒரு டூயட் சாங் எல்லாம் வைப்பான. அதுதான் சங்கர். அதுவும் சூப்பரா இருக்கும். பாட்டு வரல இருக்கும். ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு மெலடியில பாடின பாட்டுன்னு நினைக்கிறது. ஏன்னா ஹை பிச் அப்படின்னா ஒரு இருக்கே புரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு டூயட் சாங்ல சூப்பரா பாடிப்பேன். ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ் செம்மையா இருந்திலே ஒரு இது வீடியோ சாங் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கிளி மஞ்சாரம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டெல்லாம் நான் சின்ன வயசுல ரொம்ப கொடுத்துட்டு இருந்த பாட்டு. அதுதான் சங்கரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒரு ட்ரெண்ட் செட் பண்றது இருக்குல்ல. அவரோட ஆல்பம்ல ஒரு பாட்டாவது ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு முணுமுணுத்தல் வந்துடும். அதுக்கு நானே சாட்சி அப்படின்னு இருக்கும்போது கிளி மஞ்சாரம். அதுக்கப்புறமா ஒரு பப் சாங் ஒன்று இருக்கும். அது வந்து பாடலாம் முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த பாட்டை தான் பிரபுதேவர் கூப்பிட்டு போட்டிருப்பாரு, சின்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு. அதுக்கு அடுத்தது வந்து அறிவா அறிவான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஆல்பம்லே பெஸ்ட் சரியான பாட்டு. அதே ரோபோக்கு தான். ரஜினி அதுல வந்து ரஜினி நடிச்சிருப்பாரு, ஒரிஜினல் ரஜினி தான் அப்படின்னு இருந்தா அவங்க கடைக்குன்னு பார்த்தா அது எப்படி ரோபோ தான். ரோபோக்கு ஒரு டூயட் சாங் அதே தான் சொல்றேன். இங்கே ஒரு டூயட் சாங், இங்க ஒரு மாஸ் டூயட் சாங். ஒரே படத்துல 2 சிச்சுவேஷன் யாரும் கிரியேட் பண்ண முடியுமா? அதுவும் அதுல வந்து ரொம்ப கஷ்டம். போன பாட்டுல தான் டான்ஸ் ஆனாலும் இந்த பாட்டே கொஞ்சம் ஏதோ டான்ஸ் ஆனாலும் போது அதுவே நம்மளுக்கு ஒரு சலிப்பு தந்துடும். ஆனா அதை நம்ம வந்து இல்ல நான் அக்காக இருக்கேன்டான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதெல்லாம் சான்ஸ் இல்லை. ஏன்னா அப்பெல்லாம் வந்து சாங்குக்கு வந்து வெளியே போற பீரியட் தான். இப்போது ஓரளவுக்கு உட்காந்து அப்படி இப்படின்னு பாக்குறோம், இருக்கான்னு கொஞ்சம் நோட் பண்ற அளவுக்கு தான் ஆகிட்டு இருப்போம். பலாம் அப்பெல்லாம் கிடையாது. பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா உட்காருவாங்க, உட்காருன்னா தூக்கு பாக்கெட்டில இருந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பீரியட் தான். அப்ப அதுதான் ஒரு டாஸ்கா இருந்துச்சு தமிழ் சினிமான்றது. அது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி. அப்புறம் வந்து எந்திரன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நண்பன். ஐயோ இது சொல்ல மாட்டேன், ஐயோ இது சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா முதல்வனுக்கு அப்புறம் அங்கேயும் ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு.
அந்நியன் படம் அந்நியன் படம் வந்து நான் ரொம்ப நாளா ஏஆர் ரஹ்மான் தான் நினைச்சிருந்தேன் மியூசிக். சீரியஸா பார்த்தா ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேஷன் ஹாரிஸ் ஜெயராஜ். ஏஆர் ரஹ்மான் விட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹாரிஸ் ஜெயராஜ் பண்றாரு. சரியான ஆளு. உண்மையாவே சரியான ஆளு. பயங்கரமா இருக்கும் பாட்டு. நல்லா சொல்லுவேன். கண்ண மூடி நான் ஏஆர் ரஹ்மான் தான் நினைச்சிருந்தேன் நிறைய பாக்கலாம். அப்புறம் பார்த்தா எசன்ஸ் போட்டுதான் சொல்லிட்டு அதே மாதிரி நான் இப்போ இந்த ஏஆர் ரஹ்மான் அவர்களும் கொடுத்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பாட்டு அதை இட்டு கொடுக்கணும். அதுல ஒரு புது புது சவுண்டிங் அதெல்லாம் இருக்கும்போது இதுல இந்த அக்ரகாலம் அதெல்லாம் பேஸ் பண்ணும்போது அதுல ஒரு பாட்டு ஃபேமஸ்ஸா இருக்கும். ஐயங்கார் வீட்டு அழகன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் குமாரின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. குமாரி பாட்டு வந்து அவர் எப்படி யோசிச்சாரு அந்த வீடியோ சாங் இப்போ பாருங்க. குமாரி சாங் வந்து ஆடியோ கேட்கும் சூப்பர் பாட்டு. எனக்கு வீடியோல ரொம்ப ஹியூமரா இருக்கும். அதை சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த பாட்டுல வந்து விவேக்கோ ராஜசுந்தரம் மாஸ்டரும் வந்து கூடவே டிராவல் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வேற லெவல் இருக்கும். சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அந்த வீடியோ சாங்கும் சரி விஷுவலும் சரி சூப்பரா இருக்கும். குமாரின்னு சொல்லிட்டு ஐயங்கார் வீட்டு அன்னைக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்டங்கக்கா கொண்டக்காரி அந்த பாட்டு அதுவும் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்ணு பொண்ணு நோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரேஞ்சர் இஸ் பேக் அப்படின்னு ஒரு நோவு. அது வந்து தீம் படத்தோட தீம் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கும். அந்நியன்ல உண்மையான செம்மையா இருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணது ஒரு விஷயம் நம்ம. ஏன்னா இப்போ நிறைய டேரக்டர் ஒரு காம்போ வந்து ஒரு டிராவல் இருக்கும். அந்த காம்போலயே அவங்க திடீர்னு வேற மியூசிக் டைரக்டர் போகும்போது அதோட ஒரு எசன்ஸ் வந்து அந்த சாங்லாம் வராது. சாங் நல்லா இருந்தாலுமே அதே நல்லா இருக்குமேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு டேரக்டர் ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட நம்ம போகும்போது அந்த எசன்ஸ் குறையாமலே சாங் வாங்குறதுன்றது வந்து ஒரு ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அதுல சங்கருக்கு முதலிடம் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு அடுத்தது வந்து நண்பன். அதே ஆக்டி ஜெயராஜோட செகண்ட் கொலாபரேஷன் சூப்பராக இருக்கும் பாட்டு. அது என்ன அவரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணியிருப்பாரு. ஒரு எப்படி சொல்ற ஒரு காதலன் பாய்ஸ் அந்த பீரியட்ல ஒரு விஜய் வந்து அப்போ பக்கா கமர்ஷியல் ஆக்டர். ஒரு 75 crores பிஸ்னஸ் இருக்கிற ஒரு ஆக்டர். அவர் வந்து கூட்டு வந்து அது ஒரு 3 Idiotsோட ஒரு ரீமேக் தான். அந்த மாதிரி இருந்தப்ப அவர் கூட்டு வந்து இப்படி நடிக்க வச்சு சூப்பராக அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த மாதிரி சொன்ன ஒரு காதலன் ஒரு பாய்ஸ் வைப்ல வேற மியூசிக் டைரக்டரோட அந்த வைப் ரெடி பண்ணியிருப்பார். சூப்பரா இருக்கும். என் ஃப்ரெண்டை போல யாருன்னு வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வந்துச்சுனாலே ஸ்டேட்டஸ்ல போட்டு ஓடிட்டுருக்காங்க இந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆக்டிலி பேக்கரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் இருக்கானான்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த பாட்டு. அதுக்கப்புறம் நல்ல நினைப்பு அப்படி. அதுக்கப்புறம் எந்த கண்குணின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அப்புறம் இந்த அஸ்கிலஸ் சூப்பர் பாட்டு. அந்த ட்ரெண்ட் செட்டர்ல இந்த பாட்டு வந்துடும். அந்த பாட்டுல ஒரு பியூட்டி என்னன்னா லிரிக் எல்லாமே லவ் தான். அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் உள்ள இருக்கிற சரணம்லாம் வந்து ஒரு மாதிரி பொய்டிக்கான லிரிக் தான். ஆனா அந்த ஸ்டார்டிங்ல இருக்குல்ல ஏமோ ஏமோ அதெல்லாம் வந்து லவ்வுக்கு வந்து பல லாங்குவேஜ்ல வந்து பிக் பண்ண ஒரு விஷயம். அதான் அஸ்கிலஸ் எக்ஸ்பெரிமெண்டல் கமர்ஷியல் டைரக்டர் சொல்லிட்டு இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஐ விக்ரம் படம் ஐ ஐ கிடையாது ஐ செம்ம எனக்கு எனக்கு இந்த இங்கிலீஷ்ல இந்த ஆல்பமும் ரொம்ப பிடிக்கும். ஒரு வெஸ்டர்ன் டைப்ல ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி சொல்றது ஒரு சங்கர் பாட்டுக்கான ஒரு விஷயமும் இருக்கணும். அட் த சேம் டைம் நியூவாகவும் இருக்கணும் அப்படின்னும் போது சூப்பரான அது ஃபர்ஸ்ட் டைம் நான் லீனியர் தான் ட்ரை பண்ணியிருப்பார் சங்கர். ஏன்னா அது முன்னாடி வரைக்குமே அவர் லீனியர் செட்ல தான் போவார். அதே மாதிரி இந்தியன் வந்து கொஞ்சம் லீனியர் நான் லீனியர் அப்படி செட் பண்ற மாதிரி வரும். அது இருக்கும்போது இப்போ ஐ ஆல்பம் உண்மையாக சூப்பர் சூப்பர் பாட்டு. வேற லெவலில் இருக்கும் பாட்டு. முதல்ல பார்த்தா இந்த மெசலை அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பூக்களி சற்று ஓய்வு. அதுக்கப்புறமா இந்த அந்த பாட்டு. அதுக்கப்புறமா ஓப்பனிங் ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து இது மேக்சிமம் எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு. எனக்கு ஆவரேஜான பாட்டு தான் என்னோடு நீ இருந்தான் அந்த பாட்டு. எனக்கு தெரிஞ்சு ஐ வரைக்குமே ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஆல்பம் கொடுத்துட்டு இருந்தாரு சங்கர். ஆனா ஒரு சங்கரோட ஒரு மேஜிக் எங்க மிஸ் ஆச்சுன்னா அது 2.1 ஈவன் சூப்பராகவே இருக்கும். ஆனா இந்த சங்கர் ஏஆர் ரஹ்மான் சங்கர் சாங் மேஜிக் அப்படின்றது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்ற தான் இருக்கும். அதுல புலினங்கால்னு ஒரு சாங் இருக்கும். அது வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர். சங்கர் ஏஆர் ரஹ்மான் காம்போது இப்படி ஒரு பாட்டா அப்படிங்கிற மாதிரி சூப்பரா இருக்கும் புலினங்கால்.
அப்புறம் வந்து இந்திர லோக சுந்தரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எது பண்ணாங்கன்ற மாட்டாங்க. கடைசியில எண்டு கிரெடிட்ஸ்ல போட்டிருப்பாங்க அந்த பாட்டை. அந்த படம் சூப்பரா இருக்கும். இந்திர லோகத்து. அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி வந்து ஒக்கத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபுல்லா பாட முடியாது எனக்கு காப்பிரைட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ராஜாலின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். சூப்பரா இருக்கும். அந்த பாட்டு இந்த படத்துல எங்கடான்னு போய் தேடி பார்த்தா, அந்த சின்ன சிட்டியோடு வரல அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் சும்மா போட்டிருப்பாங்க. ஆனா பாட்டு உண்மையில வேற level. ஆனா இதான் சொன்னேன். சாங்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா அந்த சங்கர் மேஜிக் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஆல்பம்லாம் ஒரு மேஜிக் எவ்வளவு பெரிய ஃபீல் வருது. இப்போ இந்த பாட்டுலாம் நான் என்னால ஸ்கிப்பே பண்ண முடியாது இமிடியேட்டா. அப்படி இருக்கும்போது இந்த பாட்டு நான் ஈஸியா ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனா நல்ல பாட்டுலாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ அந்த இது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ அதுக்கப்புறமா ஒரு இந்தியன் டூ ஒன்று செட் பண்ணாரு. அப்புறம் வந்து கேம் சேஞ்சர் தெலுங்குல அதுதான் பேன் இண்டியா படம் தான். சங்கர் நிறைய பேன் இண்டியா தான். அப்போ இப்போதான் அந்த பேன் இண்டியா பேர் தான். சங்கர் பேர் வரும்போது தான் பேன் இண்டியா கிடையாது. அவர் ஒரு பேன் இண்டியா டைரக்டர். இப்போ இந்த பக்கம் அனிருத் கூட இந்த பக்கம் தமிழ் கூட நம்ம இருக்காங்க. அந்த இது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏஆர் ரகுமான் சங்கர் மேட்ச் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ யோசிச்சு பாருங்க. நம்ம ஏஆர் ரகுமான் தான் யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற எந்த மியூசிக் டைரக்டர் கூட அவர் ஒர்க் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சங்கர் ஏஆர் மேஜிக்ன்றது எப்பவுமே இருக்கும். அது ஒரு தான் மிஸ்ஸஸ். இப்போ இந்தியன் டூல வேற அனிருத்னு சொல்லியிருக்காங்க. அனிருத் சூப்பரான மியூசிக் டைரக்டர், சூப்பரா சாங் போடுறாரு, டீச்சர் போடுறாரு. அந்த இந்தியன் ஒன்றுக்கான ஒரு வேல்யூ இருக்குல்ல, இந்த குவாலிட்டி அது வரதான் ரொம்ப கஷ்டம். அது எனக்கு தெரிஞ்சு அந்த குவாலிட்டிலாம் தாண்டி இந்தியன் ஒன்று தாண்டி தான் ஒன்றும் பண்ணாதீங்க. இந்த இந்தியன் ஒன்னோட ஒரு இந்த மார்ஜினோட இருந்துட்டுதான் போகும். அதுவே போதும். சூப்பரா இருக்கும். அதான் என்ன பண்றீங்களா அதுக்கப்புறம் சரி இந்த பக்கமாவது பரவாயில்ல அனிருத். இந்த பக்கம் அந்த ஜரகண்டி பாட்டு கேட்டேன். சங்கர் சாங் வேல்யூ தெரியுமாடா உங்களுக்கு? ஆக்சுவலா இது ஒரு உண்மையிலே பார்த்தேன். சங்கர் சாங் வேல்யூ தெரியுமாடா உங்களுக்கு? என்னடா போய் வச்சிருக்கீங்க. சில தமிழ் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். அவர் தமிழுக்கு நல்லா பண்ணிடுறாரு. தெலுங்குன்னு போனா என்னன்னு தெரியல. இவன் ஒரு வாய்ஸ்ல நடிச்சிருப்பாரு. அவங்களோட ஆல்பம் சாங் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னும் ஜரகண்டி மாதிரி ஒரு பாட்டு போடுறீங்க. ஒருவேளை கேட்சியா ஹிட்டானோஸ் அப்படின்ற மாதிரி போட்டாங்கன்னு தெரியல. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த ஆல்பம் உங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.